ஹை காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஒரு கேரண்டீடு ரிட்டர்ன்ஸு வித் மினிமம் மார்ஜின். ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கார்ப்பரேட் பாண்ட்ஸு, கார்ப்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. மினிமம் வந்து 50 lakhs இருந்தால் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், அதே மாதிரி இல்லைனா 1 crore இருந்தால் தான் பண்ண முடியும்னுட்டு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய என்கொயரிஸ் வந்தாங்க. ஆனால் அந்த என்கொயரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பயம் இருக்குது. அதனால் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு இருந்தது. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருந்தால் செட் ஆகும், அதில் மாதம் வருமானம் வர மாதிரி என்ன மாதிரி பண்ணால் செட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ இந்த காகா மியூச்சுவல் ஃபண்ட் ஆப் மூலிமா தான் நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணிப்பீங்க. அதுக்கான லிங்க் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் காகா மியூச்சுவல் ஃபண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இங்கே கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட்னு இருக்கும். கெட் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் வித் நோ மார்க்கெட் ரிஸ்க்கு, ஸ்டார்ட் as low as 5,000 அப்படின்னு போட்டிருக்கு இல்லைங்களா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரோசீட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம், மஹிந்திரா 2 பேர்கிட்ட நம்ம டைப் பண்ணிட்டோம். மற்றவங்க கிட்டே பேசிகிட்டு இருக்கோம். எல்ஐசி, எஸ்பிஐலாம் இருக்குது இல்லைங்களா? அதாவது மோஸ்ட்லி நம்ம யாரெல்லாம் வந்து 6% மேலே கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் டைப் பண்ணுறதா பிளான். ஸோ எவ்வளோ பெர்சன்டேஜ் அதிகமாக கிடைக்குதோ நமக்கு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் அவங்கள தான் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஸ்ரீராம், மஹிந்திராவை லிங்க் பண்ணியிருக்கோம். இது மேலே போட்டிருக்கு இல்லைங்களா, FAAA ஸ்டேபிள்ன்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ கொடுக்குற கேரண்டி. ஸோ இந்த கம்பெனிக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கேரண்டிஸ் கொடுப்பாங்க. இவ்வளோ கெப்பாசிட்டி இவங்களால், இந்த கம்பெனியால், அதாவது சேஃபான கம்பெனி, இதில் நீங்கள் முதலீடு பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, இதுக்கு ஈக்குவலாக எஸ்பிஐக்கும் அதே கிரேட் தாங்க கொடுத்துருக்காங்க. நம்ம மோஸ்ட்லி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா எஸ்பிஐ ட்ரஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? எஸ்பிஐக்கு இதே கிரேடு தான், FAAA+ ஸ்டேபிள் தான் போட்டிருப்பாங்க. ஓகே, இப்போ நான் இதில் வருமானம் எப்படி வரும், முதலீடு எப்படி பண்ணணுன்றதை பார்த்துடலாமா? இப்போ நான் உதாரணத்துக்கு ஸ்ரீராம் எடுத்துக்கிறேன். ஸ்ரீராமில் நான் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ப்ரொவைடர் ஸ்ரீராம்னு எடுக்கிறேன். கியூமுலேட்டிவ் அப்படின்னா எனக்கு முதலீடு பண்ண தொகை 3 வருஷம் கழித்து எனக்கு ஒட்டுமொத்தமாக கொடுத்தா போதும். எவ்வளோ 5,000 கொடுக்குறேன்னா எனக்கு வட்டி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8% போடுறாங்க. ஓகேங்களா? இந்த அப்ளைகேட்டோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 44. ஸோ அவரோட ஏஜுக்கு 44 ஏஜுக்கு 8% இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவர் ஏர்ன் பண்ணுறது எவ்வளோனா 1,299 ரூபா, 5,000 ரூபா போட்டதுனால. ஓகேங்களா? இதுவே அவர் நான் கியூமுலேட்டிவ் போடுறாரு, ஃப்ரீக்குவன்சி வந்து மந்த்லி செலக்ட் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். மந்த்லியோ குவார்ட்டர்லியோ அவர் வேணுங்கிறது எடுத்துக்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாங்க, மாதம் வட்டி மட்டும் அவருடைய அக்கௌண்ட்டுக்கு 32 ரூபா அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. 5,000 ரூபா பே பண்ணால். சரி, இப்போ 5,000 ரூபாய்க்கு பதிலாக ஒரு 50 லட்ச ரூபா இல்லை ஒரு 5 லட்ச ரூபா பே பண்ணுறாருன்னு வச்சுப்போம். 3 இயர்ஸுங்கிறது 5 இயர்ஸ். அதாவது 5 இயர்ஸ் என்னென்னா லாக்இன் பீரியட். அந்த 5 வருஷத்துக்கு உங்களோட நீங்கள் முதலீடு பண்ண தொகை இருக்குது பாருங்கள், அந்த தொகையை எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் வட்டி இருக்குது பாருங்கள், அது மட்டும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். 5 வருஷம் முடிவில் தான், 5வது வருஷம் முடிவில் தான் உங்களுடைய முதலீடு பணம் உங்கள் கைக்கு கொடுப்பாங்க. அது வரையும் மாத வட்டி மட்டும் வரும். இப்போது ஸ்ரீராமில் நான் கியூமுலேட்டிவில் நான் மாதம் எனக்கு வட்டி வேணும்னு சொல்லியிருக்கேன். 5 வருஷத்துக்கு நான் லாக் போடுறேன். எவ்வளோ முதலீடு பண்ணுறேன்னா ஒரே ஒரு தடவை 5 லட்ச ரூபா கொடுத்துட்றேன். 5 லட்ச ரூபா கொடுத்ததுனால அவங்க எனக்கு என்ன பண்ணுறாங்க, 7.95% போட்டுருக்காங்க. மாத வட்டி வந்து எனக்கு 3,313 ரூபா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 5 லட்ச ரூபா நான் முதலீடு பண்ணேன்னா மாதம் 3,300 ரூபா எனக்கு கேரண்டீடாக என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுவே நான் 50 லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா மாதம் எனக்கு 33,125 ரூபா என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு இமெயில் பண்ணுவாங்க, ஸ்ரீராம்லேருந்தோ மஹிந்திராவிலேருந்தோ. அதை வச்சு நீங்கள் லோன் கூட கிளைம் பண்ணிக்கலாம். அந்த அட்வான்டேஜ் இதுலேயும் உண்டு. ஓகேங்களா? இதுவும் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் தான். உங்களுக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண பிறகு உங்கள் மை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் உங்களுடைய ஆர்டர்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்து மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ நீங்கள் வேண்டான்னு சொல்ல கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான எடிட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். 100% சேஃப் தான். தைரியமாக ப்ரப்போஸ் பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க, இல்லை நம்ம ஆஃபீஸ் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் சேட் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.